என்னது? உன்னை முட்டிட்டேன். இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க நீ? உன்னெல்லாம் அப்பாடா, இனிமே வால் முளைக்காது. நம்மள யாரும் கலாய்க்கவும் மாட்டாங்க. நீ வந்த அன்னைக்கே நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டல்ல, என் கைய அறுத்துக்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டல்ல, என் முகத்துக்கு நேரம் கை நீட்டி வர பேசுறியா நீ? நீ என்ன மட்டும் இல்ல, வேற யாரையும் கை நீட்டி பேசாத அளவுக்கு பண்றேன் பாரு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா. ஐயா 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 ஐயா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா. எனக்கு கண்ணு தெரியாது சார். மருந்து மாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் சார். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சார். யாராவது உதவி பண்ணுங்கய்யா. என்ன சார் ஆச்சு? மா எனக்கு கண்ணு தெரியாதுமா. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. மருந்து மாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன். போறதுக்கு வழி தெரியலமா. எந்த ஏரியா சார்? ஆலப்பாக்கம் 4வது தெருமா. வாங்க சார், நான் இறக்கி விடுறேன். ரொம்ப நன்றிமா. இந்த உதவியை மறக்க மாட்டேம்மா. போலாமா? போலாமா? ஓகே, போலாம். ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல சார். உங்க பொண்ணுக்கு போய் மருந்து கொடுங்க, நான் வரேன். அம்மா, ஒரு நிமிஷம்மா. தெய்வம் போல வந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. வீட்டுக்குள்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டாவது போங்கம்மா. பரவாயில்ல சார், நான் வரேன். சமயத்துக்கு உதவுன உங்களை வாசலோட அனுப்புறதுக்கு மனசு வரலமா. எனக்காக வந்துட்டு போங்களேன். சரிங்க சார். வாங்கம்மா, வாங்க. ஹலோ. மேடம், நீங்க சொன்ன பொண்ணை தூக்கியாச்சு. இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கு. அந்த பொண்ணை என்ன பண்ணணும் மேடம்? அவ கைய போட, என் முன்னாடி கை நீட்டி பேசி என்னையே கேள்வி கேட்ட அந்த கைய அவ 6 மாசத்துக்கு தூக்கவே கூடாது. சரிங்க மேடம், உடைச்சு விட்டுருவோம். வலது கையா இடது கையா? ஒரு நிமிஷம் இரு. எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. வலது கைய உடைச்சிடு. சரிங்க மேடம். அவளை என்னண்ணா பண்றது? கையை உடைச்சு விட்டுற வேண்டியதான். சரிண்ணா, உடைச்சிடலாம். ஏய்,
பார்க்க சின்ன பொண்ணா இருக்கா, மனசு கேட்கல. ஒரு கட்டிங்க போட்டு உடைச்சு விட்டுரும். ஓகேண்ணே. டேய் போய் சரக்கு எடுத்துட்டு வா. போ. வேலையை முடிச்சுட்டு பார்ட்டிட்ட பணத்தை வாங்க. பிரீத்தி, அம்மா, அஞ்சனம்மா, என்னம்மா? அம்மா, என்னை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்கம்மா. என்ன சொல்ற பிரீத்தி? வாங்கடா, அது கையை உடைச்சு விட்டு. சரணா சரணா, டேய் வாங்கடா. ஏய் வலது கை. ஓகேண்ணா ஓகேண்ணா, என்ன? சொல்லிட்டல்ல. டேய், வாங்கடா. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஐய், பயப்படாத. எந்த இடம் தெரியுதா? தெரியலம்மா, நம்ம வீட்ல இருந்து என் ஹாஸ்டலுக்கு போற வழிதான். ஆ, ஏய் மறந்துடக்கூடாது, வலது கை. அருணா சொல்லிட்டல்ல. டாப்பால் போட்டிருக்கானா? பிரீத்தி, அவங்க வந்துட்டாங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஏய் உடைங்கடா. ஏய், அது தொடர்றியா என்னப்பா? தரா. பிரீத்தி, ஏய், கட்டுடா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஏய் இருங்கடா, வாங்க இப்படி. எங்க கிட்டியா வா.
விக்ரம், இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வராது, என்னை மறந்துடுங்க. நீ தான் கேட்காம இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுற. நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இது தேவையா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது பிரீத்தி, நீ யோசிக்கலாமே. முடியாது விக்ரம். நான் ரிட்டர்ன் போறதுக்கா வந்தேன். அப்படியே நான் போனாலும் மிஸ்ஸஸ் விக்ரமா தான் போவேன். ஷோ பிரீத்தி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்னை மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு. டேய், மாத்தி மாத்தி பேசாத. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்ன சொன்ன? என் பாட்டிக்கு ஓகேனா எனக்கு ஓகே தானே சொன்ன. நான் உன் பாட்டி மனசுல இடம் பிடிக்கிறேன், என்னை ஏத்துக்க வைக்கிறேன். போதுமா? வேண்டாம் பிரீத்தி, நீ எனக்காக கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. எனக்கு இதெல்லாமே ஒரு கஷ்டமாவே தெரியலடா. உன்னை விட்டு பிரியறதுதான் எனக்கு கஷ்டம். என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுடா. பாட்டி, சொல்லுங்க பாட்டி. விக்ரம், அப்பா பிரீத்தி பாத்துறியா? பிரீத்திக்கு ஒண்ணும் இல்லையே. பாட்டி பாட்டி பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பிரீத்திக்கு ஒன்றும் ஆகல, அவ சேஃப் தான். ஓ, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. சின்ன அடிதான் பட்டிருக்கு பாட்டி. என்னது, அடிபட்டிருக்கா? ஏய், போன பிரீத்தி கிட்ட கொடு. பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? அம்மா, அம்மாடி, ஓ உனக்கு ஒண்ணும் இல்லையே. அடிபட்டிருக்குன்னு விக்ரம் சொன்னா. அம்மாடி, உடம்புல பெரிய காயமாயிருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு, நீ முதல்ல விக்ரம் கூட கிளம்பி வீட்டுக்கு வா. இல்லம்மா, நான் ஹாஸ்டலுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு. இத பார், ஒண்ணும் வேண்டாம், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்ற. உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க. அம்மா பதட்டப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. பிரீத்தி, என்னாச்சுமா உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. கண்ணத்துல என்ன காயம்? அது
அது சின்ன அடிதான் பட்டிருக்கு. மா உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. அவங்க யாரு என்னன்னு ஏதாவது தெரிஞ்சதாமா? இல்ல அங்கிள். இதை நாம சும்மா விடக்கூடாது. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவன் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணான்னு இப்பவே தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க அப்பயே ஓடிட்டாங்க. இல்ல தம்பி, அவங்க யாரு, எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட மம்பு பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சண்முகம் விடு. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கே பிரச்சனைதான். பச்சை குழந்தைய கூட பொறுக்கி பசங்க விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த மாதிரி வயசு பொண்ணு தனியா இருக்கா. அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா சும்மாவா இருப்பானுங்க? நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கல. காலம் கெட்டு கிடக்குமா. இனி நாம தாமா எல்லா விஷயத்திலயும் பாதுகாப்பா இருக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு, இனிமே நீ தனியாவும் போக வேணாம், ஹாஸ்டல்லையும் தங்க வேணாம். நம்ம வீட்டுல இல்லாத இடமா என்ன? நீ இங்கே தங்கிக்க. இல்லம்மா, நான் எப்படி இங்க, அதுவும் உங்க கூட? உங்க ஃபேமிலி வேற பெருசு. அட, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது உன் வீடு மாதிரிமா. இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா சொல்ற மாதிரி நீ இங்கேயே தங்கிக்க. அது உனக்கும் பாதுகாப்பு, அம்மாவுக்கு நீ பாதுகாப்பா இருக்கலாம். பக்கத்திலேயே இருக்கிறதுனால அம்மாவை நீ நல்லபடியா பாத்துக்குவ. இல்ல அங்கிள், ஹாஸ்டல்ல திங்ஸ் எல்லாம் இருக்கு. இத பாரு, அதெல்லாம் சண்முகம் காலி பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்துருவாரு. அப்புறம் என்ன? சரிங்கம்மா. இத பாரு, நீ உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இனிதான் உன் வீடு. ஓகே? சரிங்கம்மா. சண்முகம், அம்மா அப்படியே பிரீத்திக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. சரிங்கம்மா, நீங்க வாங்கம்மா, நம்ம போலாம்.